வழியில் எவ்வித அபாயமும் இன்றி பொன்னன் உறையூர் போய் சேர்ந்தான். முதலில் தன் அத்தை வீட்டில் விட்டு வந்த வள்ளியை பார்க்க சென்றான். வள்ளி இப்பொழுது பழைய குதூகல இயல்புள்ள வள்ளியாய் இல்லை. ரொம்பவும் துக்கத்தில் அடிபட்டு உள்ளமும் உடலும் குன்றி போயிருந்தாள். அவள் பக்தியும் மரியாதையும் வைத்திருந்த சோழ ராஜ குடும்பத்துக்கு ஒன்றன் பின் ஒன்றாய் நேர்ந்த விபத்துகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க, இப்போது கொஞ்ச நாளாய் பொன்னனையும் பிரிந்திருக்க நேர்ந்தபடியினால் அவள் அடியோடு உற்சாகம் இழந்திருந்தாள். எனவே பல தினங்களுக்கு பிறகு பொன்னனை பார்த்ததும் அவளுடைய முகம் சிறிது மலர்ந்தது. வா வா என்று சொல்லி அவனுடைய 2 கைகளையும் பிடித்து கொண்டு, இளவரசர் போனது போல் நீயும் எங்கோ கப்பலேறி போய்விட்டாயோ, அல்லது ஒருவேளை உன்னை யாராவது காளிக்குத்தான் பலி கொடுத்து விட்டார்களோ என்று பயந்து போனேன். தினம் காளியம்மன் கோயிலுக்கு போய் என் உயிரை எடுத்துக்கொண்டு என் புருஷனை காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டிருந்தேன். நல்ல வேளையாய் வந்தாயே. என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? நல்ல செய்திதானே என்று மூச்சு விடாமல் பேசினாள். நல்ல செய்தி, கெட்ட செய்தி, கலப்படமான செய்தி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இப்போது சொல்ல முடியாது. பசி பிராணன் போகிறது வள்ளி. உன் கையால் கம்பு அடை தின்று எவ்வளவு காலம் ஆகிவிட்டது? அகப்பட்ட போது அகப்பட்டதை தின்று அப்படியெல்லாம் பட்டினி கிடந்ததினால்தான் இன்னும் ஒரு சுற்று அதிகமாய் பெருத்து விட்டாயாக்கும். பாவம், கவலை ஒரு பக்கம், நீ என்ன செய்வாய் என்று பொன்னனை ஏற இறங்க பார்த்தாள். அப்படியா சமாசாரம்? நான் பெருத்திருக்கிறேனா என்ன? ஆனாலும் நீ ரொம்பவும் இளைத்திருக்கிறாய் வள்ளி. ரொம்ப கவலைப்பட்டாயா எனக்காக என்றான் பொன்னன். ஆமாம், ஆனால் என்னத்துக்காக கவலைப்பட்டோம் என்று இப்போது தோன்றுகிறது. அதெல்லாம் அப்புறம் ஆகட்டும். நீ போய்விட்டு வந்த செய்தியை முதலில் சொல்லு. சொன்னால் நானும் ஒரு முக்கியமான செய்தி வைத்திருக்கிறேன் என்றாள். சுருக்கமாக சொல்கிறேன். நமது விக்கிரம மகாராஜா தாய்நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறார். என்ன என்ன, நிஜமாகத்தானா என்று சொல்லி ஆவலுடன் கேட்டாள். ஆமாம், நானே இந்த கண்களால் அவரை பார்த்து பேசினேன். இப்போது எங்கே இருக்கிறார்? அதுதான் சொல்ல மாட்டேன், ரகசியம். சரி, அப்புறம் சொல்லு. ராணி உள்ள இடத்தை கிட்டத்தட்ட கண்டுபிடித்தாகி விட்டது. இப்போது சிவனடியார் ராணியை தேடி கொண்டிருக்கிறார். இதற்குள் அவசியம் கண்டுபிடித்திருப்பார். ஆஹா, சிவனடியாரா?